ஒரு அருமையான மாலை நேரம். எவ்வளோ சந்தோஷத்தோட போயிருப்பாங்க. சில நிமிஷத்துல இப்படி ஆக போகுதுன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாருமே காலையிலேருந்து இந்த வைரல் பிக்சர பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த சம்பவத்தோட உண்மை என்னன்றது நம்மள்ல பல பேருக்கு தெரியாது. மத்திய பிரதேசத்துல பார்கி டேம் அருகே ஒரு சுற்றுலா படகு பயணம் நடந்து கொண்டிருந்தது. அந்த படகுல பல குடும்பங்கள் இருந்தாங்க. சில நிமிஷத்திலேயே எல்லாமே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். பல உயிர்கள் போயிடுச்சு. பல குடும்பங்கள் சிதறி போயிடுச்சு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நேற்று மாலை ஒரு 6 மணி அளவுல படகு சவாரி செய்யறதுக்காக பார்கி டேமுக்கு பல பேர் வந்திருந்தாங்க குடும்பத்தோட. சந்தோஷமா படகுல ஏறி படகு சவாரி மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு படகு கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் வெதர் சேஞ்ச் தான் சொல்லணும். திடீர்னு பயங்கர காத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிச்சுதான். நீர் அலைகளும் பார்த்தீங்கன்னா கடுமையா மாறிச்சாம். படகு ஸ்டேபிளா இல்லாம ஒரு கணத்துல கவிழ ஆரம்பிச்சுது. இத வெறும் இயற்கை சீற்றம்னு சொல்லி கடந்து போக முடியாது. இதுல மனித தவறும் இருந்தது. அந்த படகுல பயணம் செஞ்ச சிலர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, லைஃப் ஜாக்கெட்ட படகுல ஏறும் பொழுதே போட சொல்லவோ, எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணவும் ஆள் இல்லையாம். எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கலையாம். இன்னும் சொல்லப்போனா படகு மூழ்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் லைஃப் ஜாக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கவே ஆரம்பிச்சாங்களாம். ஒரு விபத்துன்றது தானாக திடீர்னு நடந்துராது. அத நாம் தான் அனுமதிக்கிறோம். இந்த விபத்துல தான் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருவருமே ஒன்றாக பிடித்தபடி ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்தபடியே தண்ணில இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா உயிரோட மீட்கப்படல, இறந்து போயிட்டாங்க. அந்த தாய் கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தான் பிள்ளைய விட்டு போயிடக்கூடாது, ஒருவேளை நம்ம தப்பிச்சுட்டா நம்ம குழந்தையும் சேர்ந்து நம்மளோட தப்பிக்கணும்னு கடைசி வரைக்கும் இறுக்கி அணைச்சபடியே இருந்திருக்காங்க. அது ஒரு பயங்கரமான தருணமா தான் இருந்திருக்கும். அதுதாங்க தாயோட பாசங்கிறது. இத பத்தின இன்ஃபர்மேஷன் வெளிவர ஆரம்பிச்ச உடனே சோஷியல் மீடியா இந்த இன்ஃபர்மேஷனை புடிச்சுக்கிச்சு. பல படங்கள் வைரல் ஆனது. ஆனா அவை எல்லாம் உண்மை இல்ல. உணர்ச்சி வேகத்துல நம்ம உண்மையை மறந்துடுறோம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்க. இந்த மாதிரி படகு சவாரி செய்யறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் 2 பேராவது கேள்வி எழுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்ல, ஏன் எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்கல, கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா எல்லாருக்குமே அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இது மட்டும் இல்லாம சம்பவம் நடக்கும் பொழுது காத்தோட வேகத்த பார்த்துட்டு பல பயணிகள் போட்ட திருப்புங்கன்ற மாரி கத்துனாங்களாம். ஆனா போட்ட திருப்பாம நடு டேமுக்கு கொண்டு போனதா சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம படகு மூழ்க ஆரம்பிச்ச சில நிமிடத்திலேயே அது உள்ள இருந்த க்ரூ பீப்பிள், அதாவது அந்த போட்ட ஓட்டுநரா இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே போட்ல இருந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா இதோட உண்மை நிலையும் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. அப்படி ஒருவேளை க்ரூ மெம்பர்ஸ் பயணிகளை காப்பாத்தாம தன்னுடைய உயிரை மட்டும் பாதுகாத்து தப்பிச்சு ஓடிந்தா அது மிகவும் தவறான செயல். அது இனிமே தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது மட்டும் இல்லாம வெதர் கண்டிஷன் நல்லால போட்டை உள்ள அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மீறி போட் உள்ள போயிருக்கிறதா சொல்றாங்க. இதையும் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போலாம் ஒரு நியூஸ் வந்துடக்கூடாது. அது சென்சேஷனலா ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஏஐ இமேஜஸ்ல பல விதமான இமேஜஸை இம்போர்ட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க, மக்களை திசை திருப்புறாங்க. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மளும் குழம்பி தாங்க போயிடுறோம். அடுத்த முறை நீங்களும் எதையாவது ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட மொபைல்ல இருந்து வேற யாருக்காவது ஏதாவது ஒரு பிக்சரையோ இல்ல ஒரு நியூஸையோ ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையான நியூஸான்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் லென்ஸ் வச்சு செக் பண்ணுங்க. என்டிடிவி, ஹிந்து இது மாதிரியான நியூஸ் சேனல்ல போய் இந்த நியூஸ் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ இமேஜஸை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரிஜினல் மாதிரி இருக்கிற ஏஐ இமேஜஸ்லயும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். 6 விரல் இருக்கும். சம்டைம்ஸ் கை ஷேக் ஆயிருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல விட ரொம்ப ரியலா இருக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே நீங்க ஏஐ இமேஜ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். செய்தி என்னமோ உண்மைதாங்க. மத்திய பிரதேசத்துல போட் கவிழ்ந்து பல பேர் இறந்திருக்காங்கன்ற செய்தி உண்மைதான். அம்மா, மகன் 2 பேரும் ஒண்ணாவே கட்டி அணைச்ச மாதிரி இறந்து கிடக்கும் சடலத்தை மீட்டது உண்மைதான். அதை தொடர்ந்து வர வைரல் இமேஜஸ் எல்லாமே ஃபேக் தான். அந்த அம்மா பையனு காட்டுற அந்த முகங்கள் கூட ஃபேக் தான். உண்மையை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் பொய்யை பரப்புறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அது ஈஸியாக பண்ணிடவும் முடியும். ஆனால் உண்மையில் உயிரிழந்தவங்க நம்ம மரியாதைக்குரியவங்க. அவங்களோட கதையை பொய்யான படங்களால் மாற்றாதீங்க. அடுத்த முறை உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரியான பொய் படங்களை வெரிஃபை பண்ணாமல் நம்ம ஷேர் பண்ண வேணாம். அது இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கட்டும். அதனால உண்மையை சொல்றது முக்கியம். ஆனா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒரே ஒரு தடவை சரி பார்க்கணும். வேறொரு வீடியோல உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். பாய்.